இவங்களோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் வந்துட்டு நான் தான் உங்களுக்கு பேர் எடுத்து கொடுப்பேன்னு ஒரு கெத்தாக சொல்லுவேன். அதான் பிரபு மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லியிருக்கேன். மாஸ்டர் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா வந்துட்டு பிரபு மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், சாண்டி மாஸ்டர் இதுதான் இருக்கோ, இதுதான் நடக்கும். நீங்க கண்ணின் மணியாக பார்த்தவர் இன்னைக்கு கலை மாமணி சாண்டியா உங்க முன்னாடி நிக்கிறாரு. என் கையில் ஒப்படைச்சாங்க அவங்க அப்பா அம்மா. அவன் வந்து ஃபைட் பண்ணி வந்தான், சாதாரணமாக வரல. மாநாடு மயிலாடில் வந்து நான் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டேன் என் சேனலுக்கு. Kanan Ravi Group presents Turin Talkies Frame and Fame Awards 2026 powered by Puma Shirts and Dhotis Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co being Pothis, எங்களுடைய print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production, ரேடியோ பார்ட்னர் ஹலோ FM, பிரிண்டிங் பார்ட்னர் RS கிராஃபிக்ஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், PR பார்ட்னர் V for You, ஃபோட்டோகிராஃபி ஒண்டர் விஷுவல்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பார்க் அலன்சா, மெடிக்கல் பார்ட்னர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். இது டூரின் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. அடுத்து ஒரு முக்கியமான அவார்ட். அந்த அவார்டு என்ன, யாருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மேடையில் இவங்க வந்தாலே அதாவது ஒரு எனர்ஜி நம்மளுக்குள்ள தானா வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நான்லாம் மேமை பார்த்தாலே போதும் எப்படா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு ரெடியாக இருப்பேன். ஸோ அடுத்த அவார்டு கொடுக்கறதுக்காக, அந்த அடுத்த அவார்டு யாருக்கு போக போகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் எங்களுடைய நடன நாயகி கோரியோகிராஃபர் கலா மாஸ்டர் அவர்கள். யாருக்கு இந்த அவார்ட் போகுது, ஃபர்ஸ்ட் எந்த அவார்ட் அப்படிங்கறத நாம இப்ப பார்த்துடலாம். Touring Talkies present Frame and Fame Award 2026 Best Choreographer Sandy for Cool. பார்த்துருக்கோம்னா அது சப்ஜெக்டோ அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலரோ. டீச்சர்னா பசங்க பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, டீச்சர் தான் பசங்களை கலாய்ப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். முதல்ல ஸ்டூடெண்ட்ஸு டீச்சரை கலாய்க்கலாம்டா, அதை டீச்சர்ஸ் ரசிப்பாங்கடா எங்கள் எல்லாருக்கும் காட்டிய காம்போ. அண்ணா நீங்க சொல்லுங்க இந்த ஆமா இல்ல ஃபர்ஸ்ட் சாண்டி மாஸ்டர் கிட்ட நான் என்ன கேட்கணும்னா, சார் நன்னாயிட்டோ பாவுனாரா? ஏன்னா தெலுங்குல கிஷ்கிந்தாபுரி, மலையாளம்ல லோகா அப்படின்னு பேன் இண்டியன் ஸ்டாரா மாறி எல்லாரையுமே பயமுறுத்திட்டு இருக்கீங்க. எப்படி சார் இருக்கு இந்த நடிப்பெல்லாம் இப்போ கொஞ்ச நாளா? ஜாலியாக இருக்குது. அது வில்லனா பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு விஜயகுமார் சார், லவ் யூ சார். நடிகர்னா அவங்க தான் நடிகர், நம்மலாம் இல்லை, அவங்க தான் ஆக்டர்ஸ். நம்மலாம் வந்துட்டு நல்லா லேர்னர் தான். நான் இப்போ கூட சொல்கிறேன், ஐ எம் நாட் அ குட் ஆக்டர், ஐ எம் அ லேர்னர். கற்றுன்னு தான் இருக்கேன். அவங்க படங்கள் எல்லாரையும் சீனியர்ஸ் ஆர்டிஸ்ட் பார்த்துலாம். அதே மாதிரி கலா மாஸ்டர்லாம் கூட மாட்டேன், தெய்வமே தான் கூடுவேன். பிகாஸ் சாண்டின்னு ஒரு கேரக்டர் வந்துட்டு வந்தது காரணமே வந்துட்டு இவங்க தான் தெரிஞ்சதுக்கு. இல்லைனா இல்லை மாநாட மயிலாட ஒரு ஷோ மட்டும் இல்லைனா இன்னைக்கு கண்டிப்பாக நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு 100%. அதில் வந்து இவங்க தான் ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே. சரி, ஒரு அம்மாவா எனிதிங் வாட் எவர், எந்த லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் நீ கரெக்டாக இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும். இப்போ கூட வந்து அம்மா பிஃபோரில் ஒரு ரியாலிட்டி ஷோ இருக்கப்போ ரியாலிட்டி ஷோ போதும் பண்ணாத சாங் கோரியோகிராஃபி பண்ணி அம்மா சாங் பண்ணி முடிச்சோன்னே இப்போது நடிக்க ஆரம்பித்தோன்னே இல்லை நிறைய படங்கள் பண்ண நிறைய அவார்டு வாங்கணும், நிறைய அவார்டு. ஆக்சுவலாக இவங்க கையிலேயே இப்போ நிறைய அவார்டு வாங்கிட்டேன் நான். இன்னும் 2-3 அவார்டெலாம் அவங்க சொன்ன அவார்டெலாம் இருக்குது. அதில் 2-3 அவார்டு வாங்கியாச்சு, இன்னும் 2-3 அவார்டு பேலன்ஸ் இருக்குது. அவங்க நினச்ச அவார்டெலாம் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்தேயுமே. இவங்களோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இத்தனை வருஷம் ஜேர்னியில் வந்து இவங்களோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் வந்துட்டு நான் தான் உங்களுக்கு பேர் எடுத்து கொடுப்பேன்னு ஒரு கெத்தாக சொல்லுவேன். அதில் எனக்கு ஒரு ஜாலியாக இருக்குது. நான் தான் வேறு யாரும் நான் தான் எதுவாக இருந்தாலும் சரி நான் தான். ஆக்சுவலாக வந்துட்டு
பிரபு மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லியிருக்கேன், மாஸ்டர் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா வந்துட்டு பிரபு மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், இதுதான் இருக்கோ இதுதான் நடக்கும். நிச்சயமா அது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஜாலியாக இருக்கு நடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பல மொழிகளில். கோரியோகிராஃபராக இருந்தப்போ எனக்கு கிடைக்காதது இப்போ நடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்குதுமா, ஹாப்பியாக இருக்கு அப்படின்னா என்னது? இல்லை, நடித்ததப்போ கிடைக்குன்னா எனக்கு நிறைய லேர்னிங் கற்றுக்கிறேன் நடிப்பில். ஏன்னா இப்போ கோரியோகிராஃபியாக இருக்கிறப்போ நான் என்ன பண்ணேன்னா, நம்ம சொல்லிட்டு தான் ரூல், நான் சொல்லிட்டு தான் இதுதான் இப்படி பண்ணுங்க அந்த ஒரு ரூல் இருக்கும். நடிப்பை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். என்னன்னா இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இந்த ரியாக்ஷன்லாம் எப்படி? அப்போ நம்ம என்ன பண்ணோம், நிறைய படங்கள்லாம் போய் பார்ப்போம், இவங்கெல்லாம் இந்த சீனில் எப்படி நடிச்சிருக்காங்க எப்படி பண்ணுறப்போ அதான் சொன்னால் அது பெருசு, நம்ம டப்புன்னு உடனே சொல்ல முடியாதா, அது பண்ணலாம், இது பெரிய கேள்விமா. இப்போ விஜயகுமார் சார், ஓஜிமதி சார் எல்லாருமே சீனியர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கேள்வி நீ கேட்கவே கூடாது. ஏன்னா பிகாஸ் அவங்களாம் லிஜெண்ட்ஸ், அவங்க தான் ஆக்டர்ஸ், ப்ராப்பர் ஆக்டர்ஸ். ஏன்னா இப்போ நிறைய டெக்னாலஜி நிறைய வந்துடுச்சு, நம்ம இது பண்ணாலும் எனிதிங் வாட் எவர். அப்போல்லாம் எதுவுமே இல்லைல்ல, அப்போல்லாம் லைவ் பக்கம் லென்த்தி ஒரு 10 பக்கம் வந்தாலும் ஈஸியாக அடிப்பேன். நான் இப்போல்லாம் ஒரு பக்கம் கொடுத்தாலே வந்து ஒன்றரை நாள் ஃபுல்லாக படிச்சுனே இருப்பேன். சின்ன வயசில் நம்மள எங்கேருந்து படிச்சிருக்கோம், அதெல்லாம் அவங்ககிட்ட கற்றுக்கிறது தானே. நீங்கள் கண்ணின் மணியாக பார்த்தவர் இன்னைக்கு கலை மாமணி சாண்டியா உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. கலை மாமணி பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃப்ரெண்டில் இருக்கிற அத்தனை ஜாம்பவான்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசலாம், ஆனால் இந்த சிஷியரை வளர்த்ததுக்கு நான் என்னோட குருநாதருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், ரகு மாஸ்டர். அண்ட் என்னுடைய குருநாதர் கே பாலச்சந்தர் சார். அதுக்கு அடுத்தது நான் குருநாதராக பார்க்குறது பி வாசு சாரை தான் நான் பார்த்துட்ருக்கேன். என்னோட இதில் மலையாளத்தில் நிறைய இருக்காங்க, பிரியதர்ஷன் சார் எல்லாருக்குமே இருக்காங்க. ஏன்னா நாம் வளர்த்து விட்ட என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்தது, அதாவது நீ மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, உன்னுடைய ஆலமரம் மாதிரி வேர்கள் நிறைய இருக்கணும்னு. சாண்டி வீட்டுக்கு வரும்போதும் அவங்க அப்பா அம்மாவோட வந்தவர், என் கையில் ஒப்படைச்சாங்க அவங்க அப்பா அம்மா. அவன் வந்து அதாவது ஃபைட் பண்ணி வந்தான், சாதாரணமாக வரல, பயங்கர ஃபைட் பண்ணி வரும்போதும் அப்போ ஷோவாக தான் இருக்கும். இந்த பசங்க வந்து நான் ஷூட்டிங் போனால் கூட ஃபோன் பண்ணி அக்காவை ஷோ பண்ண சொல்லுங்கள், எங்களுக்கு ஷோ இல்லை, ஷோ தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் யூனியன் கார்டு வாங்கினாங்க, அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. மாநாடு மயிலாடில் வந்து நான் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டேன் என் சேனலுக்கு, வெளியே கொரியோகிராஃபரை போட மாட்டேன், என்னோட கொரியோகிராஃபரை தான் போடணும். ஏன்னா அவங்க வளரணும்னு சொன்னனால தான் பின்னாடி இருப்பாங்க. நான் சொன்னேன் பின்னாடி உன்னை யாருக்கு தெரியாது, முன்னாடி வா, உன்னுடைய டேலண்ட்டை காமி. ஸோ அதில் நிறைய ஆக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணி தான் இப்போ சாண்டி பெரிய ஆக்டர். அது இல்லாமல் நாங்களாம் பரதநாட்டியம் டான்ஸராக இருந்தால் கூட எங்களுக்கு ஆக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரமுகி பண்ணும்போது வாசு சாரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நான் அப்படியே மைண்டில் இன்னும் எனக்கு நிற்கும். சந்திரமுகி 2ல் கங்கனாக்கு சாங் எடுத்துகிட்டு இருக்கும் போது சார் ஒரு நடந்து காமிச்சார். அதே தான் நான் காப்பி பண்ணேன், தவிர என்னோட கிடையாது. வாசு சார் நடந்த ஒரு வாக் தான் நான் நடந்து காமிச்சேன். இதெல்லாம் அவங்க குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், இந்த குருநாதர் சிஷியருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். இதுதான் தவிர சிவகுமார் சார் சொன்ன மாதிரி கேரவன் இருக்கக்கூடாது என்னை பொறுத்தவரை. ஏன்னா அந்த டைமில் தோட்டதரணி சார் ஷூட்டிங் முடிஞ்சால் நாங்கள்லாம் வந்து ஃபிலிம் சிட்டியில் வந்து வெளியே சந்திரமுகி டைமில் வெளியே உட்காந்து அவர் எங்களுக்கு உப்புமா கொடுத்து நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். கேரவனில் போய் உட்கார மாட்டோம், ஏன்னா அந்த அன்பு அப்படி இருக்கும், பாசம் அப்படி இருக்கும். அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ 90s 80s ஆர்டிஸ்ட்லாம் என் கூட இன்னும் அக்கான்னு கூப்பிட்றாங்கன்னா, ஷூட்டிங் முடிஞ்சு நாங்கள் வெளியே உட்காந்து அரட்டை அடிக்கிறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஏன்னா அந்த ஒற்றுமை, அன்பு, பாசம். கேரவனுக்குள்ளே போனால் ஷூட்டிங் முடிஞ்சா கேரவனுக்குள்ளே போயிட்டால் எப்போ கூப்பிடுவாங்களோ அப்போ வரேன் அப்படின்னு அந்த பாசம் வந்து ஒதுங்க போகுது. ஆனால் சாண்டிக்கிட்ட ஒரே விஷயம் சொல்கிறேன், எவ்வளோ நீ வளர்ந்தாலும் பெரியவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கணும். இன்னும் நம்ம வளரல தான் நினைக்கணும் தவிர, நான் சாதிச்சிட்டேன் அந்த மாதிரி எப்பயுமே இருக்கக்கூடாது சாண்டி. ஏன்னா சாதிக்கிறது சொல்கிறது ஒரு பெரிய கடல், அது யாராலையுமே சாதிக்க முடியாது. இதை சாதித்தவங்க எல்லாரும் முன்னாடி ஒய்ஜி மகேந்திரன் சார், அம்பிகா மேம், விஜயகுமார் சார் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் விஜயகுமார் சார், அண்ட் ரேகா புன்னகம் மன்னல ஃபஸ்ட்டு நான் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனேன். ரகு மாஸ்டர் இது கன்னத்தில் முத்தத்தில் ஈரம் அந்த ஷார்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஷீலா மேமுடைய சன் வந்து என்னோட ஸ்டூடெண்ட். சித்ரா லக்ஷ்மண் சாரை பற்றி சொல்லணும், அவரோட நான் ஒர்க் பண்ணாட்டி கூட
அவரை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அண்ட் ரியாஸ் அண்ட் சிங்காரவேல் சார்லாம் என் கூட கிட்டத்தட்ட 25 வருஷமாக என் கூடயே ஒர்க் பண்ணவங்க. அவங்க இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படி சொன்னோன்னே, ரியாஸ் நான் கண்டிப்பாக எவ்வளோ இருந்தாலும் நான் வந்துடுறேன் ரியாஸ் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்களோட டாட்டர், அவங்கள மாதிரி என்ன ஷோவாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு கூப்பிட்றதே ரியாஸ் அண்ட் அவங்க டாட்டர் அண்ட் சிங்காரவேல் சார் தான். அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பிரசன்ட் கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு நான் கண்டிப்பாக இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும். ரோபோ சங்கர் சார் வந்து இறக்குற டைமில் வந்து எனக்கு வந்து ஒரு நாஞ்சில்னு ஒரு பையன் ஃபோன் பண்ணி, அக்கா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டணும் அப்படின்னா, எனக்கு அப்போ பயங்கர கோல்டு ஃபீவர் இருந்தது. நான் சொன்னேன் ஒரே நிமிஷம் எனக்கு கரெக்டாக கண்ணன் ரவி சார் ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணார். ஒரே செகண்டில் எனக்கு அவர் ஃபோன் பண்ணார், எவ்வளோ பில்லு மாஸ்டர்? ஒரே செகண்ட், ஒரு நிமிஷம் இல்லை, நெக்ஸ்ட் டே 5 lakhs அவங்க வீட்டில் போய் சேர்ந்தது. அந்த பில்லு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பில்லு கட்ட முடியாத இடத்துல அங்கே அந்த கண்ணன் ரவி சார் தெய்வம் மாதிரி வந்து கட்டினார். அந்த விஷயத்தில் நான் அவரை மறக்கவே மாட்டேன். அது மாதிரி எவ்வளோ ஸ்பான்சர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அவார்டுன்னு சொல்கிறது நம்மளை என்கரேஜ் பண்ணுறது தவிர நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இவங்ககிட்ட இருக்கிற இடத்துல நம்ம தொடவே முடியாது. பாகிராஜ் சார் என்ன ஜாம்பவான்ஸ். அந்த ஜாம்பவான்லேயும் என் குருநாதர் இங்கேயும் ஒரு ஜாம்பவான் உட்காந்துருக்காரு. அண்ட் நடராஜன் சார் என்னை குழந்தையிலேருந்து பார்த்தவர். என்னை குழந்தையிலேருந்து பார்த்து அழகன் மறக்க மாட்டேன் சார். நீ கோரியோகிராஃப் பண்ணி தான் எனக்கு எப்படி ஷார்ட் வைக்கணும்னு எனக்கு தெரியும். கோழி கூவுது நேரமாச்சு. பாலச்சந்தர் சார் இப்போ ரிஹர்சல் பார்க்க மாட்டார். பட் என்ன தெரியல, அவங்க 2 பேர் சொல்லிட்டு நீ உன் கோரியோகிராஃபர் பார்த்தா நான் ஷார்ட் வைக்கணும்னு கடன்னு என்னோட அசிஸ்டண்ட்டை வச்சு 20 நிமிஷத்தில் கம்போஸ் பண்ணிட்டேன். திடீர்னு சாயங்காலம் சொல்கிறாரு ஆஃபீஸ்க்கு வந்துடு. அப்படியே கை கால் நடுக்குது. ஏன்னா பாலச்சந்தர் சார்கிட்ட வந்து நான் ரிஹர்சலே பண்ணது கிடையாது. அப்படியே நடுங்குது. அசிஸ்டண்ட்டை நல்லா ஆடிடுங்க, உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஏன்னா நானும் அந்த இடத்துல சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஐஸ்கிரீம் பற்றி தான் பேசுவேன். அந்த ஆடி முடிஞ்சு ரிஹர்சல் காமிச்சோடனே நடராஜன் சாரும் பாலச்சந்தர் சார் அப்படி அவர் ஹக் பண்ணார். பார்த்தீங்களா, அதெல்லாம் பெரிய நேஷ்னல் அவார்டோட ஒரு பெரிய அவார்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜாம்பவான் அவங்கக்கிட்ட வந்து அப்படியே அணைச்சிட்டு இனிமேல் எனக்கு ஷார்ட் எப்படி வைக்கணும் விடவே இல்லை. ஷூட்டிங்கில் கூட நீ முடிச்சுட்டா நீ ஹைதராபாத் போகணும்னு சொல்லுவேன். அந்த குருநாதரெல்லாம் இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப இது பண்ணுறேன். ஐ மிஸ் யூ பாலச்சந்தர் சார், கிரேட் அண்ட் என் குருநாதர் ரகு மாஸ்டர் அண்ட் ஆல் என்னோட அப்பா அம்மா அண்ட் சாண்டி. இன்னும் ஒரு அவார்டு இல்லை, நிறைய அவார்டு வாங்கணும், நிறைய படங்கள் பண்ணணும், ஆக்டிங்கும் பண்ணுவோம். ரெண்டுத்தையும் விட்டு கொடுக்கூடாது. அண்ட் சாண்டி அப்படின்னு வந்தால் ஒரு சாண்டி ஒரு மனுஷர் தான் பார், பெரிய டான்ஸ் மாஸ்டராக இருந்து சாதிச்சிருக்கான் அப்படின்னு. அது மாதிரி இந்த வருஷம் என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத 2026 பொங்கல் அன்னைக்கு சொல்லுவாங்க 2026 என்ன நடந்ததுன்னு. நான் கிளாசிக்கல் டான்ஸர், எல்லாருக்கும் தெரியும். பொங்கல் அன்னைக்கு திருக்குறள், வந்தே மாதரம், சான்ஸ்கிரிட் வந்து கொரியோகிராஃப் பண்ணேன். எவ்வளோ கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 3000 ஷோஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஷோ பண்ணி முடிஞ்சு நான் சைடில் நின்றுட்டுருக்கேன். க்ரியேட்டிவிட்டி நம்மளுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் யார் அந்த கோரியோகிராஃபி சொல்லிட்டு என்னை மேடையில் கூப்பிட்டாரு. அழுதுட்டேன். நான் எவ்வளோ ஷோ பண்ணிட்டேன், 3000 ஷோஸ் பண்ணிட்டேன். அவர் கூப்பிட்டோன்னே என்னால் ஒன்றுமே புரியல. யாருமே மேடையில் கூப்பிட மாட்டேன், ஏன்னா ப்ரோட்டோகால் அது. கூப்பிட்டோன்னே அந்த புடவை கட்டிட்டு ஓடுறேன், அவரை கண்டம் பார்க்குறேன், என்னால் பார்க்க முடியல. அவ்வளோ பவர் அவர்கிட்டருந்து. அவருடைய பாராட்டுக்கு என்னுடைய 2026 த பெஸ்ட் அவார்ட். ஒரு சாமானிய கலைஞன் எப்படி இன்னைக்கு கலை மாமணி ஆயிருக்கிறாருங்கிற ரகசியத்தை இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். குரு சிஷ்யனை ரசிச்சிருக்கீங்க. சிஷ்யனுடைய ஒரு பாட்டு கோரியோகிராஃபி நடந்திருக்குல்ல, அந்த பாட்டு இப்போ ஒழிக்க போகிறோம், குருவும் சிஷ்யனும் சேர்ந்து. அண்ட் கலா மாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, என்ன பாட்டு வந்தாலும் அதில் ஃபோக்கு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆடினதான் ட்ரெண்டு. இந்த தோட்டதர்மி சார் என்னை கூப்பிட்டு தனியாக ஃபோன் பண்ணி எனக்கு கிண்டல் பண்ணுவார். மனுஷன் விட மாட்டார் அவர். குரு சிஷ்யன் 2 பேருமே இப்போ மோனிகா பெலூச்சிக்கு ஆட போகிறாங்க. சூப்பரா 2 பேரும் நடனம் ஆடினாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் குரு சிஷ்யன் பழாஜி அவர்களுக்கும் சாண்டி மாஸ்டர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.